நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கண்ணா. நான் எதுவுமே கேட்க கூடாதா? ஒரே தங்கச்சின்னு பாசம் காட்டி வளர்த்ததுக்கு இந்த குடும்பத்தையே தலைக்குடைய வச்சுட்டேடி. சொல்லு, யார் அவன்? அவன் என்ன ரொம்ப லவ் பண்றானா. அவன் ரொம்ப நல்லவனா. அவன் நல்லவனா கெட்டவனான்னு கேட்கல, யார் அவன்? இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன்னா நீ அவனை ஏதாவது பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். யார் அவன்? சொல்றி, எத்தனை தடவை கேக்குறது? சொல்லு, யார் அவன்? சொல்லு. அது சொல்றதுக்கு நீ யாரு? முதல்ல நீ வெளியே போ. போவிலையே? நான் போக மாட்டேங்க. மன்னிச்சிருங்க. இவங்களை இந்த மாதிரி நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிங்க போவேன்? எல்லாரும் இவங்களை இப்படி போட்டு திட்டினா இவங்க எங்கங்க போவாங்க? நீ இங்கே இருந்தா இவன் மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்டிடுவேன். அப்படி உங்க கோவம் குறையணும்னா வாங்க என்ன அடிங்க. வாயை மூடி வெளியே போடி. சொல்றியா இல்லையா? யார் அவன்? சொல்றி. உங்க பேசுறவன் யாரு? சொல்றியா? என்னடா என்ன பண்ற? அவளை எது கை நீட்டி அடிக்கிற? இவளை அடிக்கிறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எப்படி பெரியமா பொறுமையா இருக்கிறது? எப்படி பொறுமையா இருக்கிறது? அவன் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. இப்ப என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. நான் கேட்டு சொல்றேன், நீ போ. போயிடுறாம். என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா போயிடு. ஹலோ தினேஷ். கல்பனா, are you okay? அங்க நிலைமை எப்படி இருக்கு? தினேஷ், நான் உன்கிட்ட போன் பேசினது அண்ணா பாத்துட்டாரு. யார்கிட்ட பேசுனேன்னு கேட்டாரு. நீ என் பேரை சொன்னியா? இல்ல தினேஷ். ஏன் சொல்லல? இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு தினேஷ். ஆனா இந்த விஷயத்துக்கு யாரு காரணமா இருந்தாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு அண்ணன் ரொம்ப கோவத்துல இருக்காரு. அதனால உன் பேரு சொன்னா இன்னும் கோவப்படுவாரு. அதனாலதான் சொல்லல. ஏன்? தெரிஞ்சா ராம் வந்து என்ன அடிப்பானா? ஐயோ, அப்படி இல்ல தினேஷ். அண்ணனுக்கு கோவம் குறையட்டுமே, அப்புறமா சொல்லிக்கிறேன். இத பாரு கல்பனா, இப்பவே சொல்லிடு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்கிறேன். இல்ல தினேஷ், உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்ல. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோய. கல்பனா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க.
இத்தனை நாள் உனக்காக தான் பொறுமையா இருந்தேன். இனிமே என்னால முடியாது. உனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள வீட்டுல என் பேரை சொல்லிடு. அப்பதான் நமக்கு கல்யாணம் நடக்கும். இல்லனா என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். பாய். ஐயோ தினேஷ், தினேஷ்! வசமா மாட்டினடி மவள, செத்து தொலை. என் தங்கச்சி எப்படி துடிச்சிருப்பா, அதே மாதிரி நீயும் துடிக்கணும்டி. இவனும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். வீட்டுல உள்ளவங்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? ச்சே. இல்ல, இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லி ஆகணும். ஆனா யார்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ, கோலம் கத்தால தண்ணியை தெளிச்சு கோலம் போட்டு வச்சிருக்கா. தண்ணியை தெளிக்காம கோலம் போட முடியாதா? பூட்டு போட்டிருக்கு. ஐய, சுவிட்ச் போர்டுக்கெல்லாம் கூட நெட்டு போட்டு வச்சிருக்காங்க. நல்ல குடும்பம்டா சாமி. ஆனா பொண்ணை மட்டும் அவத்து விட்டுட்டாங்க. அம்மா பால். இவங்கிட்ட கல்பனா விஷயத்த சொல்லிட்டா ஊர் பூரா சொல்லிடுவான். வரட்டும் வரட்டும், நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதை விட்டுறக்கூடாது. அம்மா பால் எடுத்துங்க. ஒரு நிமிஷம். நீதான் இந்த ஏரியாவுக்கு பால் போடுறியா? இந்த ஏரியாவுக்கு மட்டும் இல்லம்மா, எல்லா ஏரியாவுக்கும் நான் தான் பால் ஊத்துறேன். யோ, பாக்கெட் பால் தானே ஊத்துறேன். என்னமோ பரலோகத்துக்கு அனுப்ப பால் ஊத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அது சரி, நீங்க யாரு? எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நான் இந்த வீட்டுக்கு நெருங்கின சொந்தம். ஓ, நான் இந்த வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாத. அப்படி என்ன பிரச்சனை? என்னத்த சொல்றது, இந்த வீட்டு பொண்ணு கல்பனா இருக்கல்ல, அவ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு போய் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? நான் எத்தனை வருஷமா இந்த வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அவங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா. நான் எதுக்காக ஏன் போய் சொல்லணும்? நேத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கல்யாணத்தையே நிறுத்திட்டு போயிட்டாங்க. அது உனக்கு தெரியுமா? சரி, நான் தான் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத என்ன? சித்தி, நீயா? வாமா. என்ன சித்தி காலையிலே வந்திருக்கீங்க? நேத்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சமே, அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அம்மா, கல்பனம்மா கல்யாணம் நின்றுச்சாமே. இல்லங்க. ஆமா, கல்யாணம் நின்னுடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆயிட்டான்னு சும்மா சித்தி பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுமா? சித்தி சொல்லணுமா? ஐயா, இந்த பாருமா, நீங்க சொன்ன பிறகுதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த விஷயம் உண்மையான சீதா மாட்ட கேட்டேன். என்ன பானுமதி? அம்மா பாருங்கம்மா, இவங்க ஏதோ சொல்றாங்கம்மா. யோ, என்னையா
எதோ பேசுறேனா நானா? நீ தானே பேசுன. கல்பனா விஷயம் எங்க குடும்பத்து விஷயம், அதுல நீ தலையிடாத. போயிட்டே இரு போ. இத பாருங்க சுமித்ரா தேவி, நம்ம குடும்பத்து விஷயத்துல இவன் தலையிடுறான். இவன் ஆஃப்டர் ஆல் ஒரு பால்காரன். இனிமே இவன் கிட்ட பால் வாங்காதீங்க. யோ போயா பா. பானுமதி, வாங்க. காலையிலேயே வந்து இங்க என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ எதுக்காக இங்க வந்த? ஐயோ என்ன இப்படி கேக்குறீங்க? நம்ம வீட்ல ஒரு பிரச்சனைனா வராம இருக்க முடியுமா? கல்பனா கல்யாணம் நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, பானுமதிக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரியே. பானுமதி, இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னது? ராத்திரி பிரியா ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி ரொம்ப அழுதுட்டா. கேள்விப்பட்டதும் எனக்கு தூக்கமே வரல, அதான் வந்தேன். போப்பா. சரிம்மா. போ, போயிட்டே இரு. இத பாரு, கல்பனா கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு இந்த ஊரெல்லாம் சொல்லிட்டு திரிஞ்ச அவ்வளவுதான், தொலைச்சு விடுவேன். தொலைச்சு யாருன்னு நினைச்ச? பானுமதி, என்ன சீன் போடுறியா? இல்ல, என் வீட்டு விஷயத்துல தலையிடாதன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். ஏன் என்ன பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க? நானும் உங்க சம்பந்தி தானே. நம்ம வீட்டு விஷயத்துல நான் தலையிட கூடாதா? தேவையில்லை, போயிட்டே இரு. சீதா, கதவை மூடிட்டு உள்ள வா. சுமித்ரா வா. என்ன என்ன பாக்குற? கொன்ன நோண்டிடுவேன். ஹ, உங்க அத்தை சொல்லிட்டாங்கன்னா அப்படியே கதவை சாத்திடுவியா? பா, போய் சாத்திக்கோ. இத பாரு, காலையில உன் மூஞ்சில முடிச்ச பாரு, அதான் இப்படி எல்லாம் அவமானம் பண்ணோன்னு இருக்கு. கதவை மூடி வச்செல்லாம் பிரயோஜனம் கிடையாது. பா, போடி. இவங்க வீட்டுக்குள்ள போகலன்னா என்ன, நாம வந்த வேலையை முடிச்சிட்டோம், அது போதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் அந்த வீட்டுக்கு போனாலே அந்த சித்ரா தேவிக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு வர கோபத்துக்கு அந்த வீடே நாசமா போகணும். இவ்வளவு தூரம் போயும் என் மக கிட்ட பேச முடியாம போயிடுச்சே. இப்ப என்ன பண்ணலாம்? பிரியாக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். நிம்மதியா தூங்க விட மாட்டாங்களே. அம்மா காலையில எதுக்கு ஃபோன் பண்றாங்க? என்னம்மா தூக்கத்துல எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? பிரியா, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? அதான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேனேம்மா. இன்னும் என்ன தெரியணும் உனக்கு? ஏய், நீ இப்போ ஃபோன் பண்ண விஷயம் சித்ரா தேவிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவ கிடக்குற விடு. நீ எதுக்கும் பயப்படாத. இனிமே உன் விஷயத்துல அந்த சித்ரா தேவி தலையிடாத மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐயோ அம்மா, ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற நீ? நான் இப்பதான் உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனா என்ன வீட்டுக்குள்ளேயே வர விடாம வாசல்லயே திட்டி அமிச்சிட்டாங்க. ஐயோமா, நீ ஏமா இங்க வந்த? கல்பனா விஷயம் எனக்கு தெரியும்னு அந்த சித்ரா தேவிக்கு தெரிஞ்சாதானே அவ அடங்குவா. அதுக்கு தான் வந்தேன். அந்த வீட்டுக்கு வந்த பால்காரன் கிட்ட கல்பனா விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த நேரம் பார்த்து சித்ரா தேவி வந்துட்டா. நான் நல்லவ மாதிரி நடிச்சு பால்காரனை திட்டி அமிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு சித்ரா தேவிக்கு கோபம் வந்துடுச்சு. அம்மா,
இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு அவங்க கேட்கலையா? கேட்டாங்க. பிரியா தான் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னா. அதனாலதான் உங்களை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னேன். ஐயோ, நான் சொன்ன நீ எதுக்குமா சொன்ன? இங்க நடக்கிறதெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு அந்த சித்ரா தேவி திட்டுறதுக்கா? இனிமே அந்த சித்ரா தேவி வாயே திறக்க மாட்டா. அந்த பால்காரன் ஊர் ஃபுல்லா சொல்லிருப்பான். இனிமே சித்ரா தேவி வெளியே தலை காட்டவே முடியாது. சரி, நான் குளிக்க போறேன். ஏதாவது விஷயம் இருந்தா நானே கால் பண்றேன். பாய். சரி. சித்ரா தேவி பானுமதியா கொக்கா? நடந்த விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா ஒரு வேலையும் நடக்காது. இனிமே ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் சித்ரா. கல்பனா கல்யாணம் நின்னு போனது பானுமதி எங்கெல்லாம் சொல்லி நம்ம குடும்ப கௌரவத்தை கேவலப்படுத்த போறாளோ. இருந்தாலும் இந்த விஷயத்தை எவ்வளவு நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும்? மூடி மறைக்கணும்னு நான் சொல்ல வரல சுமித்ரா. ஆனா அந்த பானுமதி நம்ம வீட்டு மரியாதையை கெடுக்கணும்னு நினைக்கிறா. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன பண்ண போற? நானே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறேன். சொந்தக்காரங்க எல்லாரும் கேட்கறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடுறது நல்லது இல்லையா? சரி சரி, இந்த விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். நீ காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடலாம் வா. வேணாம் சுமித்ரா, இப்ப எனக்கு சாப்பிடணும்னு தோணல. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் ப்ளீஸ். இந்த கல்பனா இப்படி நம்மள தலைக்குடிய வச்சுட்டாரு. நாளைக்கு சொந்தக்காரங்க முகத்துல நான் எப்படி முழிக்க போறேனோ தெரியலையே. இப்படி ஒரு தலைக்குடிவு ஏற்பட்டுடுச்சு. போதாததுக்கு அந்த பானுமதிக்கு வேற தெரிஞ்சு போச்சு. அவ யார் யார்கிட்ட எல்லாம் சொல்லி இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட மானத்தை வாங்க போறாளோ தெரியலையே. அத்தை, என்னம்மா? அத்தை சாப்பிட்டாங்களா? இல்ல சீதா, சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டா. நான் போய் கேக்கட்டா? நீ இல்ல, வேற யாரு போய் கேட்டாலும் அவ கேக்குற நிலைமையில இல்ல. அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. நான் சித்ராவை இப்படி என்னைக்கும் பார்த்ததில்ல. நான் போய் பேசி பாக்குறேன் அத்தை. சீதா, அவளை எப்படியாவது சாப்பிட வச்சுடு. சரிங்க அத்தை.
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாஸ்திரிகளே, என் மக கல்பனா கல்யாணம் நின்னு போச்சு. ஏன் எதுக்கு நல்லா கேட்காதீங்க ப்ளீஸ். சித்ரா, நடந்தது நடந்து போச்சு. நாம என்னமா பண்ண முடியும்? இனிமே ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். அதுக்காக நாம சும்மா இருக்க கூடாது. இதுக்கு காரணமானவன நான் விட மாட்டேன். அவனை ஏதாவது பண்ணாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வேணாம் வேணாம் வேணாம், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ எந்த தப்பும் பண்ணாத. இப்ப நடந்த விஷயத்தையே தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லப்பா. கோவத்துல அவனை போய் நீ ஏதாவது பண்ணிடாதப்பா. இல்லம்மா, யாரும் முன்னாடியும் தலை குனியாத உங்களை அவன் தலை குனிய வச்சுட்டான். நீங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறத என்னால பார்க்க முடியல. ச்சே, எனக்கு வர கோவத்துக்கு அவனு. ராம், கொஞ்சம் அமைதியா இருப்பா. தப்பு பண்ணது நம்ம வீட்டு பொண்ணு. அவனை அடிச்சு என்னப்பா பிரயோஜனம்? வேணா ராம், நீ அவனை ஒண்ணு செஞ்சிடாத ப்ளீஸ். அம்மா, இப்ப நான் என்னதாம்மா பண்றது? இங்க பாரு, நீ கோபப்படாத. போ, போய் ஆபீஸ் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு. அது போதும். ச்சே.